இருள் சூழ்ந்த ஒரு இரவு. ஒரு கதை ஒரு உயிரை காப்பாற்றப் போகிறது. இது மாயாவின் 1001 இரவுகளில் முதல் இரவு. இந்த இரவும் உன் கடைசி இரவாகலாம். அரசே, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல். ஆனால் அது சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் இதுவே உனது கடைசி இரவாக இருக்கும். அரசே, இன்றைய கதை ஒரு மந்திர விளக்கின் சாபம். பாலைவனத்தின் நடுவில் கால் காயம். 2 நாட்களாக உணவு இல்லை. ஐயர், தண்ணீர் வேண்டும். ஒரு துளி தண்ணீர் கிடைத்தால் கூட போதும். ஐயா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இங்க பார்ப்பா, எத்தனை பேர் இப்படி கேட்பீங்க? கேட்குற எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருந்தா நாங்க எப்படி போய் சேர்றது? வேற யாராச்சும் வந்தா அவங்க கிட்ட வாங்கிக்கோ. ஐயா, கொஞ்சமாவது கொடுத்தது போல. என்னால ரொம்ப முடியல, தாகமா இருக்கு. ஐயா! தாகத்தின் கொடுமை தாங்காமல் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடி வந்தான். அப்போது அவன் அங்கு ஏதோ மின்னுவதை பார்க்கிறான். என்ன இது? நீ என்னை விடுவித்தாய். நான் உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன். என்ன வேண்டும் கேள். எனக்கு உணவு, தண்ணீர் வேண்டும். அப்படி ஆகட்டும். ஆஹா ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியம்! இவையெல்லாம் எனக்குத்தானா? நான் என்ன கேட்டாலும் தருவியா? நிச்சயமாக, அது எனது கடமை. அப்போ எனக்கு ஒரு அழகிய வீடு தர முடியுமா? எனக்கு தங்க ஒரு நல்ல வீடு கூட இல்லை. ஆஹா, இனி நான் நிம்மதியாக வாழ்வேன். அன்றிரவு நிம்மதியாக ஓய்வெடுக்கிறான். அவனுக்கு மறுநாள் ஹசிம் மக்களை காண்கிறான். மந்திர பணக்காரனாக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. மந்திர விளக்கை தேய்க்கிறான். என்ன வேண்டும் கேளுங்கள். எனக்கு நிறைய செல்வம் வேண்டும். தவறில்லை.
ஆனால் ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு விலை உண்டு. எனக்கு அறிவுரை தேவையில்லை, நிறைய தங்கத்தை மட்டும் கொடு. இன்னும் கொடு, இன்னும் கொடு. என்னை இந்த நாட்டுக்கே அரசனாக ஆக்கிவிடு. ஆஹா ஆஹா, இனி நானே இந்த நாட்டின் அரசன். அப்போது உல்லாசமாக நிதமும் அழகிகளின் ஆடல் பாடலை கண்டு ரசித்து வாழ்ந்து வருகிறான். ஹசிம் அரக்க குணம் கொண்டவனாக மக்களை வதைக்கிறான். அப்போது அந்த அரண்மனையில் ஒரு நாள் ஜீனி தோன்றுகிறது. அதன் பின்னர் அவன் மனம் குழப்பமடைகிறது. தூக்கமில்லை, நிம்மதி இழக்கிறான். அப்போது ஜீனியின் குரல் கேட்கிறது. பசி இருந்தபோது நீ மனிதன், ஆனால் பேராசை உன்னை அழித்தது. இப்போது நீயே அடுத்த ஜீனி. அவன் கண்கள் எனக்கு என் பழைய வாழ்க்கை வேண்டும். என்னால் இந்த உலகில் பூதமாக அலைய முடியாது. அவன் கண்கள் நீளமாக மாறியது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பூதமாக மாறி மாய விளக்கிற்குள் அடைப்பட்டான். ஹா, பிறகு என்ன நடந்தது? அவன் அந்த விளக்கிலிருந்து தப்பித்தானா? அரசே, அவன் பூத உலகை சென்றடைந்தான். இப்போது அந்த பூதம் எங்கிருக்கும்? அந்த பூதம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம்.